Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகிழ்ச்சி எங்கிருந்து தோன்றுகிறது, இதுதாங்க கேள்வி. வாங்க பார்க்கலாம். இப்போது மகிழ்ச்சிங்கிறது அடையிற விஷயமா அல்லது நமக்குள்ளே இருந்து தோன்றக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உள்ளே இருந்து தோன்றக்கூடிய விஷயந்தான் மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சி எங்கேயாவது இருக்குது, அதை போய் நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணோம்னா அந்த முயற்சி முற்றிலுமே ஒரு தோல்வியான ஒரு விளைவை தான் ஏற்படுத்தும், அல்லது அந்த இடத்துல நமக்கு ஏமாற்றம் தான் இருக்கும். மகிழ்ச்சியை அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டெஸ்டினேஷன் கிடையாதுங்க. மகிழ்ச்சின்றது நமக்கு உள்ள உருவாகக்கூடிய ஒரு விஷயம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சிங்கிற ஒரு உணர்வு நமக்கு எப்படி வரும், ஏன் சில நேரம் வர்றதில்லை, மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு நம்மளுடைய மனதினுடைய எண்ணங்கள் தான் காரணம். அதாவது நம்மளுடைய மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன காரணத்தினால மகிழ்ச்சி நமக்குள்ளே தோன்றும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா, நம்மிடம் இருப்பதை உணர்தல், நம்மிடம் இருப்பதை உணர்ந்து மதித்தல், நம்மிடம் தற்போது உள்ளதை உணர்ந்து மதித்தல் இப்படின்ற ஒரு வரையறைக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம உணர்ந்தோம்னா தானே அதை நம்ம மதிப்போம். ஏன்னா எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை மதித்தோம்னா தான் அது நமக்கு உண்டான பலனை கொடுக்கும். இப்போது நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பொருள் நமக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னா அந்த பொருளை நம்ம வாங்கும்போது மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம அதை வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நாளைக்கு அந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் இருக்குது. போக போக அந்த பொருளை நம்ம வழக்கமாக பயன்படுத்தினா கூட அதை பார்த்ததும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அது நம்மளுக்கு ஒரு நியூட்ரல் ஆகிடுது. அந்த பொருள் மூலமாக நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடறோம். ஆனால் அந்த பொருளை நம்ம ரொம்ப மதிப்பாக நடத்துகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதை நமக்கு ஆசையாக வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோமா, அது எப்போயாவது நினைக்கிறோம். ஆனால் அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதை நம்ம மதிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் சொல்ல முடியும். இது பொருட்களுக்கும் பொருந்தும், உறவுகளுக்கும் பொருந்தும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு பொருட்களால் மட்டுமே நீங்கள் முழு மகிழ்ச்சியை அடைஞ்சிட முடியாது. நீங்கள் தனிமையில் இருக்கும்போது பெரிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைச்சிடாது. உங்களை சுற்றி உள்ள மனிதர்களை நீங்கள் மதித்து பழகணுங்க. மதித்து பழகுனா தான் உங்களுக்கு அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடே உண்டாகும். ஏன்னா நம்ம எங்கே மதிப்பு கொடுக்குறோமோ அங்கே தான் நமக்கு வேண்டிய அன்பு கிடைக்கவும் செய்யும், நம்ம அந்த இடத்துல அன்பு செலுத்தவும் முடியும். இப்போ அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நெருங்கின தொடர்புடையது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சில வீடியோக்கள்லையும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ள இந்த மகிழ்ச்சியும் நம்மளுடைய அன்பும் நமக்கு எப்படி வெளிப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுக்கறதெல்லாம் வெளிப்படும். இது நண்பர்களுக்குள்ளேயா இருக்கலாம், உறவுகளுக்குள்ளேயா இருக்கலாம், ஒரு சமூகத்தோட உள்ள தொடர்புனால இருக்கலாம். இப்போது நம்ம மகிழ்ச்சியை நம்ம அடையணும்னு நம்ம தேடினோம்னா அது கிடைக்காதுன்னு சொல்லணும். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும், நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கின விஷயங்களாக இருக்கலாம், அல்லது மற்றவங்க நமக்கு கொடுத்த ஒரு அன்பளிப்பாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கிற மனிதர்களாக இருக்கலாம், அல்லது உறவுகளாக இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு நல்ல மதிப்பை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா அவங்களுடைய அன்பை நம்ம பெற முடியும். அந்த அன்புனால் நம்மளுடைய மகிழ்ச்சி ஒரு மடங்கிலிருந்து ரெட்டிப்பாகுமே தவிர எந்த விதத்துலையும் குறையாது. மகிழ்ச்சிங்கிறத நம்ம இன்னொரு விதமாகவும் நம்ம சொல்லலாம். அடைந்தவற்றை உணர்தல், அடைந்தவற்றை மதித்தல், அடைந்தவற்றை போற்றுதல், அதனால் உண்டாகும் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியினால் நம்மளுக்கு ஏற்படும் அடுத்த வளர்ச்சி. இப்போது மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அடுத்தடுத்த தொடர்புகளில் நம்மளுக்கு பலன் கொடுக்கும். அப்போது நம்ம நம்மக்கிட்ட இருந்து அந்த மகிழ்ச்சி விலகி போகிறதுக்கு என்னென்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அந்த விலகி போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இருக்கிற விஷயங்களை உணர்ந்தால் தான் நம்ம மகிழ்ச்சி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்தை பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம். விலகி போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை பற்றி நினச்சி யோசித்து நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிடறோம். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னு நம்ம நினச்சா கூட பார்த்திங்கன்னா, அடையிற வரைக்கும் நம்ம கையில் கிடைக்க போகிறதில்ல.
கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை வந்து நம்ம அனுபவிக்கிறோமா, அதை உணர்றோமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கே நம்ம வருவோம். ஆனால் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், ஆனால் அது கிடைக்கலையே, நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பித்தோம்னா அது நமக்கு வந்து ஒரு கவலையை உண்டாக்கும். கவலையை உண்டாக்குனா உங்கள் கிட்ட இருக்கிற பொருட்களால், உங்கள் கூட இருக்கிற உறவுகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியே உங்களை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் எப்பவுமே இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம கவலையும் பட வேண்டாம், இல்லாத விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கவும் வேண்டாம். அது வந்து நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது கிடைக்கிற வரைக்கும் அது இல்லையே இல்லையே அப்படின்னு அந்த இல்லை அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயும் உருவாக்காதீங்க, உங்களுடைய வார்த்தைகளாகவும் வெளிப்படுத்தாதீங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.